டே ராமு. ராமு, சொல்கிறா சோமு, என்ன எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்டா. என்னடா சோகமாக பேசுகிற? சாப்பிட்டியா இல்லையா? என் மருமக வைக்கிற காஃபி நல்லா இல்லைன்னு தெருமுனையில் காஃபி குடிச்சது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு சாப்பாடு செய்ய மாட்டேன்னு கோவத்தில் போனா. ஏன்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதானடா? நீ வேறடா, நேற்று தக்காளி சாதம்னு ஒன்று குக்கரில் வச்சு பண்ணி வச்சா. அதை வாயிலையும் வைக்க முடியல, தூரையும் போட முடியாமல் நான் பட்ட அவஸ்தை எனக்கு தாண்டா தெரியும். இப்போ என்ன பண்ண போகிற? ஒரு நாளைக்கு கொஞ்சம் எங்கேயாவது நம்ம ஜாலியாக சுற்றி பார்க்க போனால் நல்லாயிருக்கும். வரியாடா, நம்ம 2 பேரும் பீச்சுக்கு போகலாம். நல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாளாவது அவள் சாப்பாட்டுலேருந்து தப்பிக்க முடியுதான்னு பார்க்கலாம். சரி சரி, அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு பசங்கக்கிட்டலாம் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிடா, நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேன். போகலாம். நானும் ராமுவும் இன்னைக்கு பீச்சுக்கு போகலான்னு இருக்கோம். போயிட்டு வரோம். இது என்ன நீங்க மட்டும் ஜாலியா சுத்தி பார்க்க போறது? எங்களையும் கூட்டி போக வேண்டியதானே? இல்லை, இது நாங்கள் 2 பேரும் மட்டும் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால நாங்கள் மட்டும் போகிறோம். சரி, ஏதோ பண்ணுங்க. நீங்க வந்துட்டீங்களா? உங்க அப்பா பாத்தீங்களா? இந்த வயசுல அவரும் ராமு தாத்தாவும் மட்டும் ஜாலியா பீச்சுக்கு பிக்னிக் போறாங்க. நீங்க என்ன கூட்டிட்டு போங்க. ஏண்டி, அவரே உனக்கு பயந்து தான் இங்கேருந்து அங்கே போயிருப்பாரு. நீ இங்கேயும் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகணுன்னு சொல்கிற? ஏன் என்ன பார்த்தா உங்களுக்கு நான் ராட்சசி மாதிரி தெரியுதா? நான் இப்போ மட்டும் என்ன பீச்சுக்கு நீங்க கூட்டிட்டு போகல, அப்புறம் என்ன நடக்கும்னு பாத்துக்கோங்க. சரி சரி, கோவப்படாத, போவோம் வா. ஏண்டா மவனே, உன் பொண்டாட்டி எங்க? அவ டயர்டா இருக்குன்னு இப்போ பெட்ரூம்ல போய் படுக்க போனேன். பொய் சொல்லாதடா, உன்னை சமைக்க சொல்லிட்டு அவள் போய் பெட்ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? நானும் சோமுவும் பீச்சுக்கு போகலான்னு இருக்கோம். அதுதான் அவங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். பீச்சுக்கா? இப்ப நானும் வரட்டா? போடா, உன் பொண்டாட்டி கிட்ட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எத்தனை வாட்டி என்கிட்ட சண்டைக்கு வந்திருப்ப. நானும் சோமுவும் மட்டும் தான் போகிறோம். நீ உன் பொண்டாட்டிக்கு இங்கே சமைச்சு கொடுத்துட்டு வீட்டில் இரு. பாத்துக்கிறேன். ஏண்டி ரூபி, உனக்கு விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். எங்க அப்பாவும் சோமு தாத்தாவும் சேர்ந்து பீச்சுக்கு போறாங்களா? நம்மளும் போலாமா? எனக்கு கூட ஜாலியா சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. வாங்க நம்ம போலாம். ராமு, பீச் ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குது. என்ன நம்மளால தான் பழைய மாதிரி பீச்சில் விளையாட முடியல. உனக்கு வேணா வயசாயிருச்சா இருக்கும், எனக்கு இன்னும் ஒன்றும் வயசாகலடா. இப்படியே ஊரை ஏமாத்திக்கிட்டு சுத்துடா. இன்னைக்காவது விதவிதமாக சாப்பிட்ணும்டா. என் மருமக சமையல்லேருந்து இன்னைக்கு ஒரு நாளாவது எனக்கு விடுதலை கிடைச்சா நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் பீச்சை சுற்றி பார்த்துட்டு சாப்பிட போகலாம்.